மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாசன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை இருவரும் முதலமைச்சரை இல்லத்தில் சந்தித்து பேச போறாங்க. டெல்லியில் காங்கிரஸ் ஹைகமாண்ட் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. என்ன நடக்கிறதா நினைக்கிறீங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியில? சார், எது நடந்தாலும் அடுத்த இன்னைக்கு நாளைக்குள்ள முடிவு செய்தாகணும். காரணம், ராஜ்யசபா எம்பி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் வர்ற 5ஆம் தேதி. இப்போ அப்படின்னா காங்கிரசுக்கு இவங்க சீட்டு ஒதுக்குறதா, இல்லாட்டி காங்கிரஸே தன்னைத்தானே தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான அளவுக்கு இவங்க பங்கீடு கொடுக்கறாங்களா இல்லையா, இது எல்லாத்தையும் இப்பக்குள்ளேயே முடிவு செய்தாகும். இப்போ இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதனால ஒரு நேச்சுரல் டெட்லைனா மார்ச் 5ஆம் தேதி அப்படிங்கிறது இருக்கிறது. இப்ப என்ன அப்படின்னாக்க, இவங்களுக்கு அதிக சீட்டு கொடுக்கறாங்கன்னு வச்சுப்போம். இவங்க கேட்கற 35, 35 எல்லாம் வருகிற தேர்தல்ல தான். இப்ப காங்கிரசுக்கு இருக்க போறது 25 பேர் தான், ரைட்டா? அப்படிங்கிறப்போ இப்ப இவங்களுக்கு கூடுதலா 35 சீட்டு கொடுக்கறாங்கன்னா, எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு நீங்க கொடுத்து நாங்கள் பெறுவது என்பது தேவையில்லை அப்படின்னு காங்கிரஸை நிராகரிக்கிறது என்று பொருள். இதுதான் உண்மை. ஏன்னா இப்ப காங்கிரஸ்க்கு இருக்க 25 தானே. மார்ச் 16 எலெக்ஷன்ல இப்ப இருக்கிற எம்எல்ஏஸ் தானே அவங்க தேர்ந்தெடுக்க போறாங்க. அது 17 தான் இருக்கு, 18 கூட இல்ல, 17 தான் இருக்கு இப்ப எம்எல்ஏஸ்ல. ஆமா, 25ல நின்னு 17 ஜெயிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனால் அவங்க என்னன்னா, காங்கிரஸ் ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கிறது. ராஜ்யசபா தேர்தலுக்கு நீ யார்ட்டையும் கையேந்த கூடாது, ஒரு மாநில கட்சிட்ட கையேந்த கூடாது, அதை நாமே பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு போக்குல. அது மட்டும் காரணமா இல்ல 35 சீட்டு வாங்கினா ஒரு 20 ஜெயிக்கலாம், நாளைக்கு ஒரு கூட்டணி ஆட்சி ஏற்பட்டா நம்ம தீர்மானிக்கக்கூடிய இடத்தலான்னு காங்கிரஸ் நினைக்குதா? அதனால் கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்துக்கு ஒத்து வராதுன்னு ஸ்டாலின் தெள்ள தெளிவா பகிரங்கமா சொல்லிட்டாரே. அப்புறமும் ஏன் வலியுறுத்துறாங்க? நான் நினைக்கிறேன் ஓபனா காங்கிரஸ் வெளியேறுவதற்கான கிரவுண்ட கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கிறது. காங்கிரஸ் கூட சொல்லக்கூடாது, ராகுல் காந்தி. ஏன்னா காங்கிரசுக்குள்ளேயே இந்த பார்வையில அணுகுமுறையில வித்தியாசம் இருக்கு. இப்ப சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம், செல்வ பெருந்தகை இவர்கள் எல்லாம் டிஎம்கேட காங்கிரஸ் தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ராகுல் காந்தி வெளியே வருவது நல்லது என்று நினைக்கிறார். அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு, அவருக்கு 2 விதமான கால்குலேஷன் இருக்கு. அண்மை காலமா ராகுல் காந்தியோட ஃபார்முலாவே என்னன்னா, அதிக தொகுதிகளில் ஜெயிப்பதை காட்டில அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும், அதுதான் நீண்ட கால பலன் தரக்கூடியதாக இருக்கும். தோற்றாலும் பரவாயில்லை, காங்கிரஸ்க்கு ஃபார் அ லாங் ரன் அதுதான் உபயோகமா இருக்கும் நினைக்கிறாங்க. இது ஒண்ணு. இரண்டாவது, இப்போ இவங்க வெளியேறி தாவேக்காவோட அலையன்ஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம், அது இன்னொரு சினரியோ, லெட் அஸ் அஸ்யூம். அப்படி நீங்க அலையன்ஸ் வைக்கிற பட்சத்துல புதுச்சேரியில ஒருவேளை ஆட்சியை கைப்பற்ற முடியும், அதாவது விஜயோட சேர்ந்து. இது ஒரு ஐடியா. ரெண்டாவது, கேரளத்துல விஜய வச்சு பிரச்சாரம் மேற்கொள்ள முடியும். மம்முட்டிக்கும் மோகன்லாலுக்கும் இணையான ஒரு ரசிகர் கூட்டம் அங்க இருக்கு. கேரளால ஆல்ரெடி ஜெயிக்கிற சூழ்நிலையில் தான் காங்கிரஸ் இருக்கு. சோ அங்கு பெறக்கூடிய வெற்றியை ஒரு ஸ்வீப்பாக மாற்ற முடியும். ஆனால் இந்த 2 விஷயத்துல டிஎம்கே பயன்படாது. சோ டிஎம்கேயுடன் கூட்டணி வைத்து தமிழகத்தில் சில தொகுதிகளை பெறுவதா, இல்லாட்டி விஜயோட கூட்டணி வைத்து 2 மாநிலங்களை கைப்பற்றுவதா? பட் டிஎம்கே தானே இன்னைக்கு அவங்களுக்கு 10 எம்பி கொடுத்திருக்கு. அவங்க நாடாளுமன்ற தேர்தலையும் நம்பி யோசிப்பாங்கல்ல. எப்படியும் நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸுக்கு கேரளா பாசிட்டிவா இருக்கு. சார், எல்லாமே சரிதான். 10 எம்பி கொடுத்திருக்க, எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளதானே சார். இன்னைக்கு தேர்தல்ல இவங்களுக்கு என்ன, சவுத்துல ஆட்சியை பிடிக்கணும். இந்த தேர்தல், இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு முக்கியமான தேர்தலே கிடையாது. அவங்களுக்கு எது முக்கியமான தேர்தல், பாண்டிச்சேரி தேர்தலும் கேரள தேர்தலும் தான். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. இன்னொரு விஷயம், இன்னொரு கோணம் இருக்கு. இப்போ காங்கிரஸ் ஒருவேளை டிஎம்கே வெளியில போகுதுன்னு வச்சுப்போம், டிஎம்கே கூட்டணியிலேயே காங்கிரஸ் ஒண்ணுதான் டிஎம்கேக்கு அடுத்த நிலையில் 5% இருக்கிற கட்சி. மத்த எல்லா கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை கூட்டினா கூட 5% தேராது. அப்படிங்கிறப்போ காங்கிரஸ் அந்த கூட்டணி விட்டு வெளியேறுகிறது என்றால் அந்த கூட்டணி ஒரு 5% வாக்குகள் வெளியேறுகின்றன பொருள்.
இல்ல அது அப்படியே வந்து ஒருவேளை தாவேக்காக்கு போனா அந்த 5% அப்படியே போயிடும் நினைக்கிறீங்களா? ஒரு சிலர் இன்னும் திமுகவோட தொடர்தானே விரும்புறாங்க காங்கிரஸ்ல. இருக்கலாம். அப்படி இருந்தாலுமே காங்கிரஸ் போறதுனால ஏற்படக்கூடிய இம்பாக்ட் இதுவரைக்கும் ஒரு வலிமையான கூட்டணியும் கட்டி வச்சிருந்த அதனால உருவாக்கப்பட்ட அந்த பெர்செப்ஷன் இருக்குல்ல, தோற்றம் அடி வாங்கும்ல. ஓகே. இன்னொன்னு தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இது ஒரு கொள்கை கூட்டணி. கொள்கை கூட்டணி ஏன் இத்தனை முரண்பாடு? இந்த மாதிரி ஒரு முரண்பாடு கூட இப்ப என்டிஏல இல்லையே. நீங்க நேற்றுக்கு வரைக்கும் என்டிஏவை பரிகாசம் பண்ணி என்னென்ன சொன்னாங்களோ அது அத்தனையும் இன்னைக்கு டிஎம்கே கூட்டணில தானே இருந்துட்டு இருக்கு. கொள்கை கூட்டணி ஏன் இத்தனை குழப்பம், இத்தனை பிரச்சனை ஏன்? சோ பெர்செப்ஷன் அடி வாங்கும்ல. பட் டிஎம்கே பிளான் பி இல்லாம இருக்குமா? பிளான் பிங்கிறது அதுதான் ஏற்கனவே பண்ணிட்டாங்களா, அதான் பிளான் பி. அதாவது பிரேமலதாவை கூட்டு வந்தாங்க, அதே போல ஓபிஎஸ் காம்பன்சேட் பண்ண கொண்டு வந்து சேர்த்தாங்க. இதுக்கு மேல என்ன பிளான் பி இருக்கு? இதுக்கு மேல சேர்க்கறதுக்கு என்ன சார் கட்சி இருக்கு? இதுக்கு மேல சேர்த்தா நீங்க டாக்டர் கிருஷ்ணசாமியை கொண்டு வரலாம், இவ்வளவுதான். இது என்ன பெருசா ஈடு கட்டிடும்? சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் நினைக்கிறேன் இது 2024 எடப்பாடியார் எடுத்த முடிவு போலவும் இருக்கலாம். 2024 எடப்பாடியார் இந்தியா விட்டு வெளியில வர்றேன்னு அப்படிப்பட்ட முடிவை அறிவித்ததன் மூலம் அதிமுக எந்த அளவுக்கு பிஜேபிக்கு தேவையான கட்சிங்கிறத அவர் நிரூபிச்சார். இப்ப அதே போல இப்ப இவங்க புல் அவுட் பண்ணிட்டு வெளியில வர்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் எந்த அளவுக்கு டிஎம்கேக்கு தேவையான கட்சிங்கிறத அவங்க உணர்த்த முடியும். அப்படி உணர்த்துவதன் மூலம் அவர்களுக்கு தேவையான 2029 மக்களவை தேர்தலின் போது வலிமையாக பேரம் பேச முடியும். இது கூட அவர்களுடைய பார்வையா திட்டமாக இருக்கலாம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.